செங்கல்பட்டு மாவட்டம் கூவாத்தூரில் பெட்ரோல் பங்க் உரிமையாளர் கொலை செய்யப்பட்ட நிலையில் உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் பரபரப்பானது ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் நமது செய்தியாளர் சக்திவேல். வணக்கம் சக்திவேல், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். நிச்சயமாக வணக்கம் ரவினா. செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் அடுத்த காத்தங்கடை பகுதியில் பெட்ரோல் பங்க் இயங்கி வருகிறது. இந்த பெட்ரோல் பங்கினை கூவத்தூர் பகுதியைச் சேர்ந்த மோகன் ராஜ என்பவர் நடத்தி வருகிறார். நேற்று இரவு பெட்ரோல் பங்கை மூடிவிட்டு வீட்டிற்கு செல்லும் வழியில் சில மர்ம நபர்கள் அவரை கொடூரமாக வெட்டிவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர். இதனால் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த கூவத்தூர் போலீசார் அவரை மீட்டு உடற்கூறு ஆய்வுக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் குறித்து காத்தாங்கடை அனைத்து வியாபாரிகள் சங்க நிர்வாகிகள் மற்றும் அவரது உறவினர்கள் கிழக்கு கடற்கரை சாலையில் 100க்கும் மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டுள்ளது. காலை நேரம் என்பதால் பள்ளிக்கு செல்பவர்கள், கல்லூரிக்கு செல்பவர்கள் மற்றும் தினசரி பணிகளுக்கு செல்பவர்கள் பல மணி நேரம் காத்திருக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டுள்ளது. இதனால் அவர்கள் கடுமையான அவதிக்கும் உள்ளாகி உள்ளனர். குறிப்பாக இந்த கொலை சம்பவம் குறித்து தமிழக அரசும் காவல்துறையும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று போராட்டக்காரர்கள் கோரிக்கையை வைக்கின்றனர். தமிழக அரசுக்கு எதிரான காவல்துறைக்கும் எதிராக கோஷங்களையும் தொடர்ச்சியாக அவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த சம்பவம் குறித்து விரைந்து வந்த மாவட்ட துணை காவல் கண்காணிப்பாளர் அறிவழகன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்த வியாபாரிகளிடம் கொலை சம்பவம் குறித்து உடனடியாக நடவடிக்கை எடுப்போம் என்று உறுதிமொழி கூறியதால் சாலை மறியல் கைவிடப்பட்டது. ரவினா, கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி சக்திவேல்.